திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஓஹோ, அப்படியா? ஸ்டாலின் சார், உங்களுக்கு தேர்தல்னு வந்த உடனே ஹிந்து மதம் ஞாபகம் வருமே. அதுக்கு முன்னாடி 4.5 வருஷம் வரைக்கும் ஹிந்து மதத்துக்கு எதிராகவும் இந்து கோயில்களுக்கு எதிராகவும் இந்து கலாச்சாரத்துக்கு எதிராகவும் என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தேர்தல் வர்ற நேரமாக பார்த்து ஐயோ நாங்கள் ஹிந்து மதத்துக்கு எதிரானங்களே கிடையாது அப்படின்னு இப்படியெல்லாம் பேசுனா நாங்கள் நம்பணுமா? அப்படின்னா இந்த திகார் ராசா கம்முனாட்டி பேசுனது என்ன அப்படிங்கிறத பாருங்க. இந்து மதம் இங்க இருக்க வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் இங்க கம்யூனிஸ்ட் வராது. உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள், இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். ஸ்டாலின் சார், உங்க திகார் ராசா 2G ராசா என்னம்மா பேசுறான் பாத்தீங்களா? தமிழர்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறணுமா? இவங்க கணக்கு என்ன தெரியுமா? தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்து மதத்திலேருந்து வெளியேற்றி அந்நிய மதத்தில் சேர்த்து விட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன, சிறுபான்மை ஓட்டு திமுகவுக்கு தான் அப்படின்னு அந்த ஓட்டை அப்படியே அள்ளலாம் அப்படிங்கிற எச்சத்தனத்தினால தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இதையும் பாருங்க. இதே டிஆர் பாலு சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், இன்னொரு கோயில் என்ன, சரஸ்வதி லட்சுமி, இன்னொரு கடவுள் பார்வதி கோயில், இந்த 3 கோயிலை நான் தான் இடிச்சேன். எவ்வளவு தெனா விட்டா எவ்வளவு பெருமையா பேசுறாங்க பாத்தீங்களா? 3 ஹிந்து கோவில்களை இடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற இதே டிஆர் பாலுவால நான் இத்தனை மசூதிகளை இடிச்சிருக்கேன், இத்தனை சர்ச்சுகளை இடிச்சிருக்கேன் அப்படின்னு பேச முடியுமா? கண்டிப்பா பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு கொடூரமான விஷயம் இந்த திமுக ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. நூற்றுக்கணக்கான கோவில்களை இடிச்சு தரமட்டாக்கியிருக்காங்க. கேட்டா எங்களுக்கு சாலைகள் போடுறதுக்கு, நாங்கள் அது போடுறதுக்கு அப்படின்னு 1008 கதைகளை விடுவாங்க. ஆனால் கோர்ட் ஆர்டர் போட்டு கூட பல மசூதிகள், பல சர்ச்சுகள் இதுவரைக்கும் அகற்றப்படாமல் இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் ஹிந்துக்களுக்கு எதிரி கிடையாது, ஹிந்துக்களுக்கு எதிரி கிடையாது அப்படின்னு வாயிலேயே வடைய சுடுவாங்க. யாருமே நம்பாதீங்க. கடவுளுக்கு எதிரா இங்க ஒரு உண்டியல் இருக்கா? ஆமா, அதுக்கு எதுக்கு சென்டான் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்? இந்த பேச்செல்லாம் கேட்கல உண்மையிலேயே காரி துப்பணம் போல இருக்கு. கோவில்ல உண்டியல் இருக்குல்ல, அதுக்கு எதுக்கு பாதுகாப்பு? கடவுள் இருந்தா காவலாளி தேவையில்லை தானே அப்படிங்கிற மாதிரி ஈவே ராமசாமியோட பகுத்தறிவை பரப்புறாங்களாம். எவ்வளவு கேவலமான புத்தி பாத்தீங்களா? சரி, ஒத்துக்கிறேன், இப்படி நாத்திகம் பேசி பகுத்தறிவு பேசுறாங்கல்ல, அவங்க என்னைக்காவது ஒரு நாள் எப்பா சர்ச்சுக்கெல்லாம் எதுக்குப்பா நீங்க கேட்டு போடுறீங்க, சர்ச்சுக்கெல்லாம் எதுக்குப்பா நீங்க கதவு போடுறீங்க, சர்ச்சுக்கெல்லாம் எதுக்குப்பா கதவு, மசூதிக்கெல்லாம் எதுக்குப்பா காவலாளி போடுறீங்க, அதான் உங்களுக்கு கடவுள் உள்ள இருக்காருல்ல அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் கனிமொழியே போன்ற திமுகவை சேர்ந்த நாத்திக பயிலுவ எவனாவது ஒருத்தன் கேட்டிருக்கானா? கண்டிப்பா கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாத்தையும் விட்டு தள்ளிடலாங்க. இன்னைக்கு யூடியூபர் போல பயங்கரமா பேசுறாருல, திமுக ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சி கிடையாது அப்படின்னு வாயிலே வடைய சுடுறாரு தெரியுமா? அதே ஸ்டாலின் கோவிலுக்கு போயிட்டு திருநூறா அழைச்சிக்கிட்டு வந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். கோயில் வாசலில் வாக்கு சேகரித்த ஸ்டாலின் நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டது. இதனை அவர் உடனடியாக அழித்துவிட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அது மட்டும் கிடையாது, ஹிந்து முறைப்படி திருமணம் நடக்குது பாருங்க, அதை பத்தி இதே ஸ்டாலின் இன்னைக்கு பேசுறாருல வாய்க்கிலேயே, இதே ஸ்டாலின் கொச்சையா பேசுற வீடியோ கூட இருக்கு பாருங்க. புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். ஆனால் அதனுடைய உள்அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும். என்னென்ன பேசுறாங்க பாத்தீங்களா? இப்படி எல்லாம் கொச்சையா ஹிந்துக்களோட கலாச்சாரத்தை பத்தி பேசிட்டு தேர்தல் வருது, ஹிந்துக்கள் கொஞ்சம் உஷாராயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன கதையை விடுறாரு பாத்தீங்களா? யூடியூபர் மாதிரி வீடியோ எல்லாம் வெளியிட்டு நாங்கள் ஹிந்து மதத்துக்கு எதிரி கிடையாது, நாங்கள் எவ்வளோ கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு. அடேங்க அப்பா, எந்த கோவில் எந்த ஊரில் போய் கேட்டாலும் தெரியும், கும்பாபிஷேகம் அந்த ஊரில் நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 90 விழுக்காடு அதுக்கான நிதியா இருக்கட்டும், பங்களிப்பா இருக்கட்டும், அந்த ஊர் மக்கள் பக்தர்கள் தான் பண்ணியிருப்பாங்க. திமுக அரசாங்கம் ஒன்றும் பெருசா ஒன்றும் கிழிச்சிருக்க மாட்டாங்க. திமுக அரசாங்கத்தில் இருக்க அமைச்சர்களை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கோவிலுக்காவது மக்களோட பங்களிப்பு இல்லாம நாங்கள் தனியா கும்பாபிஷேகம் எல்லா செலவும் தமிழக அரசாங்கம் பண்ணிச்சு அப்படின்னு
ஒரு இடத்துல கூட இவங்களால சொல்ல முடியாது. ஆனா பக்தர்கள் போடுற காணிக்கை மட்டும் சொரண்டு பயங்கரமா சொரண்டுன்னு சொரண்டுவாங்க. ஆனா கோவில்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்ப மக்களுக்கு ஓரளவு விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு. அதனாலதான் ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் ஒரே நடுக்கம். இப்படி திமுக காரவங்க மட்டும் கிடையாதுங்க, திமுக காரவங்க மட்டும் கிடையாது, திமுக கூட்டணியில் இருக்காங்கல்ல, எஸ்டிபிஐ போன்ற கட்சியில இருக்கிறவங்க கூட எவ்வளவு வன்மமா தெரியுமா பேசியிருக்காங்க பாருங்க. ராமர் தடவியதால் அணிலுக்கு 3 கோடி இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே, ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. எவ்வளவு தெனாவட்டு பாத்தீங்களா? இவனுடைய பாடியில எல்லாம் கோடு போடணும் தம்பி, இதுதான் ராமரோட கோடு அப்படின்னு கோடு போட்டாதான் இவனுங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இந்த மாதிரி கல்சட பயிலோ மட்டும் கிடையாதுங்க. இந்த பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் என்ன பேசுறாங்க? இப்படி கட்டியிருந்தா குப்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில். செருப்பால் அடிக்கணுங்க, இந்த பிளாஸ்டிக் சேர் எல்லாம் செருப்பால் அடிக்கணும். எவ்வளவு தெனாவட்டு பாத்தீங்களா? இப்படியெல்லாம் பேசிட்டு இவெல்லாம் எந்த தைரியத்தில் ஓட்டு கேட்க வர்றான், எந்த தைரியத்தில் எலெக்ஷன்ல நிக்கிறான்னு புரியல. பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் தான் இந்த மாதிரி கழுசடைகள் எல்லாம் தொடர்ந்து தேர்ந்தெடுத்துட்டு வராங்க. அந்த ஒரு நம்பிக்கை தான் தேர்தல் நேரத்தில் காந்தி நோட்டை கொடுத்து ஏதாவது ஜாதி பேரை சொல்லி எப்படியாவது நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்கிற மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எச்சத்தனத்தில் தான், அந்த நம்பிக்கையில தான் இவங்க எல்லாம் பயணிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த காட்பாடியில் நிற்கிற தள்ளாடிட்டு இருக்க துரைமுருகன், அந்த ஆளோட வாய்த்து முறை என்ன தெரியுமா பாருங்க. ராமர் பிறந்ததுக்கு என்ன அட்டாச்சு, எங்கடா பிறந்தாரு? ராமர் பிறந்ததுக்கு என்ன அட்டாச்சு, எங்கடா பிறந்தாரு? இந்த ஆமவாயனோட திமிர பாத்தீங்களா? இதே மாதிரி மற்ற மதங்களை நோக்கி திமுக காரங்க கேள்வி கேட்பாங்களா? எப்பா உங்க மதத்தில் இருக்காங்க பாருங்க கடவுள், அவர் பிறந்ததுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு இவங்களால கேட்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இவருங்க மட்டும் கிடையாது, இந்த ஓசிசோர் வீரமணி சுபவி போன்ற கழுசட பயிலுவ ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹிந்து மதத்தை விமர்சனம் பண்றது, கொச்சையா பேசுறது தான் இவனுங்களோட வேலையே. முழுக்க விபச்சார ஏடு. ஆனா தேர்தலுக்கு 6 மாசம் இருக்கையில அப்படியே அங்கங்க போய் பதுங்கிடுவாங்க. ஒரு பய வெளியிலே வரமாட்டான். அதுவும் வெளியில வந்தா திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற மாதிரி அரசியல் தான் பேசுவாங்களே தவிர ஹிந்து மதத்தை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக காரங்களும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, தம்பி நம்ம ஹிந்து மதத்தை கொச்சப்படுத்துனதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கணும். ஏன்னா 6 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு, அப்பதான் ஹிந்துக்கள்கிட்ட ஏமாத்தி ஓட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு நினைப்புல மட்டும்தான் இப்ப திமுக தீகா பயிலுவா அமைதியா இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, தேர்தல் முடிஞ்சு ஒரு 6 மாத காலம் கழிஞ்ச உடனே மீண்டும் இவனுங்க பேச தொடங்குவாங்க. இவங்க பேசுற முழு நாத்திகமும் ஹிந்து மதத்தை நோக்கி தான் இருக்கும். ஆனா தேர்தல் நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுவாங்க, ஐயா எப்படியாவது ஓட்டு போட்டுருங்க சாமி, ஐயா நாங்கள் ஹிந்துக்களுக்கு எதிரி கிடையாது அப்படின்னு நீலி கண்ணீரை வடிப்பாங்க. நாளைக்கு ஓட்டு போட போகிற ஒவ்வொரு ஹிந்துவும் இதை பற்றி கண்டிப்பாக சிந்திக்கணும். என்னுடைய வீடியோக்களில் நான் எந்த வீடியோவையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணணும். ஒவ்வொரு தமிழன்கிட்டையும், சாமி கும்பிட்ற ஒவ்வொரு தமிழன்கிட்டையும் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கணும். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் வாஸ் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.